பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 20. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரையா, வல்லவரையா, கிருபை நிறைந்தவரையா, பொறுமை நிறைந்தவரையா, மகிமையின் தேவனையா, மாட்சியின் தேவனையா, மங்காத பிரகாசமானவரையா, லீலி மலரானவரே, ரோஜா புஷ்பமானவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நிலை வாழை தருகிறவரே, நித்திய வாழை தருகிறவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜாவே. இன்ற நாளில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன அன்பு இறைவா, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த இரவு பொழுது அப்பா, கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உன் கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. ஏதோ ஒரு மன கவலை, மன போராட்டம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையினால அப்பா தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்ப அழுகிறீர்களா, புலம்புகிறீர்களா, கவலைப்படாதீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அன்பு தகப்பன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, மகிழ்ச்சியாய் மாற்றி, சமாதானமாய் மாற்றி தரப்போவதற்காக இம்மிடத்தில் இந்த இறை வார்த்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். ஆம் தகப்பனே, நிச்சயமாக முடிவு உண்டு. இந்த நாளில் கூட உங்களுடைய வேதனைகள், மன குமுறல்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், கவலை இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். மனிதரோ முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன், இருதயத்தில் ஆராய்ந்து அறிந்து அதனதன் காலத்தில் அதனதன் நேரத்தில் செவ்வையாய் எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் யோசுவாவோடு கூட இருந்தது போல உன்னோடு நான் கூட இருப்பேன் என்று சொன்னீரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொன்னது போல, ஆம் தகப்பனே, நம்மோ விட்டு விலகாத தேவன் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் எதற்கும் கவலைப்படாதபடிக்கு வாழ நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றித்தர ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஓடுவோமா? இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், நமக்காக காத்திருக்கிற அந்த இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜெபங்களை ஏறெடுத்து நம்முடைய பாரங்களை அவரிடத்துல இறக்கி வைப்போமா? பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அன்பு தகப்படத்தில் நம்மளை எடுத்துரைக்க இந்த நாளில் கூட நாம் முயற்சி செய்வோமா? நம் மன பாரங்களை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்வோமா? அதற்காக இந்த இரவு பொழுது செபிப்போம். இவனெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.